ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிடி கிச்சன். தீபாவளி ஸ்பெஷல் பாரம்பரியமான அதிரசம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதிரசம் செய்யறதுக்கு 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் கடையில் கிடைக்கிற பச்சரிசிலையும் செய்யலாம், இல்லை அப்படின்னா மாவு பச்சரிசிலையும் இந்த ரெசிபி செய்யலாம். அரிசியை 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அரிசியை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 2-3 மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டிக்கிங்க. தண்ணி இல்லாமல் அரிசியை வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போது வீட்டுக்குள்ளேயே ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த அரிசியை காய வச்சுக்கலாம். அரிசியை ரொம்ப காய வச்சு ட்ரை பண்ணி எடுத்துட வேண்டாம், கொஞ்சம் ஈரப்பதத்தோடையே எடுத்துக்குங்க. அரிசி அள்ளி பார்த்தா கையில் ஒட்டாமல் விழுகிற மாதிரி லேசாக ஒரு ஈரப்பதத்தோடு எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் அரைச்சி சளிச்சுக்குங்க. இப்போ இதில் ஏலக்காய் தூளும் சுக்கு பொடியும் சேர்த்து அரைச்சி வச்ச பவுட்ரு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இனி அதிரசத்துக்கு பாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணியை நான் கையிலேயே தொளிச்சு விட்டுக்கிறேன், வெல்லம் கரையிற அளவுக்கு. நீங்கள் வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கூட தண்ணி சேர்த்து வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம்மியாக தண்ணி சேர்க்கும்போது பாகு சீக்கிரமாக ரெடியாகி வந்துடும். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் நான் வடிகட்டி சேர்த்துல, ஏன்னா சுத்தமான வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதில் பெருசாக தூசி இல்லாதனால நான் அப்படியே பாகாக ரெடி பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா வடிகட்டி எடுத்துக்குங்க. இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பாகை விட்டு பார்க்கலாம். தண்ணியில் பாகு பிரியாமல் இந்த மாதிரி உருண்டை சேர்ந்து வந்ததுன்னா கரெக்டான பதமாக இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். அரிசி மாவில் வெள்ளைப்பாகு சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைப்பாகு சேர்த்து கிளறிக்கிங்க. மாவும் வெல்லம் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நல்லா கிளறிக்கிங்க. இப்போது மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் பாத்திரத்தில் இருக்கிற மேல் மாவு காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் இல்லை அப்படின்னா நெய் அப்ளை பண்ணி விட்டுக்குங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு 2-3 நாள் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 2 நாளுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. இனி இதை அதிரசமாக சுட்டெடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு. எண்ணெய் காயிட்டும் அதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டிக்கலாம். கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அப்ளை பண்ணிவிட்டு உருட்டி வச்ச மாவை இலை மேலே வச்சுட்டு கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தட்டி விட்டுக்குங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் மீடியமான தடிமனில் தட்டிட்டு நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதையுமே நம்ம தட்டி வச்சுருந்த மாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மாவை எண்ணெயில் சேர்த்து மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்னையும் தட்டி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி 3 அதிரசத்தை ஒரே டைமில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் இல்லை அப்படின்னா ஒன்றொன்னா கூட சேர்த்து வேக வச்சுக்குங்க. அடுப்பை மீடியம் தீயிலேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்குங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு அதிரசம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துக்கலாம். எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்த அதிரசத்தை இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுட்டு எண்ணெயை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லா மாவையும் இதே மாதிரி அதிரசமாக சுட்டு எடுத்துக்கலாம்.
நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.